இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இயேசு ஒரு வெளிச்சமாய் அவர்கள் மத்தியிலே உலாவினார். இருளில இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துட்டா இவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல. ஒரு இருட்டுல கிடக்குறாங்க, வெளிச்சமே தெரியல, என்ன பண்றதுன்னு தடுமாறுறாங்க. அப்போ ஒரு வெளிச்சம் வந்துட்டா ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடும், வழி பறந்துரும். ஓகே, அதே மாதிரிதான் இயேசு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னால மக்களுக்குள்ள இருள், பாவ இருள், சாப இருள், பிசாசாகிய இருள், வியாதியாகிய இருள் தடுமாறி கொண்டிருந்தாங்க. ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தேவாலயம் இருந்தது, அங்க ஊழியர்கள் இருந்தாங்க, உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா இயேசு வந்தபோது மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, பிசாசின் கட்டில இருந்து விடுதலை கொடுத்தார், எதிர்காலத்துக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தார், மக்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். அப்ப மக்கள் சந்தோஷமா சொல்றாங்க, இருளில இருந்த நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அதுதான் இயேசு. இன்றைக்கு வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்.